அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய சிந்தனையில் நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு முதியோர்களை நேசிப்போம். முதியோர்கள் நம்ம வீட்டில் வயசான பாட்டி தாத்தாங்க இருப்பாங்க. தாத்தாங்க பொதுவாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வெளியில் போயிடுவாங்க. ஆனால் பாட்டிங்க அப்படி இல்லை, வீட்லேயே தான் இருப்பாங்க. அந்த பாட்டிங்க கிட்ட நீங்கள் மனசு கொடுத்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசி பாருங்கள். அவங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. நம்ம பல பேரும் என்ன பண்ணறோம் அப்படின்னா, முகம் தெரியாத முகநூலில் யார் கூடயோ பேசுகிறோம். ஆனால் நம்ம வீட்டில் பொக்கிஷமாக இருக்கிற நம்ம பாட்டிங்க கூட ஒரு சில வார்த்தைகள் கூட பேச மாட்டேங்கிறோம். ஏன் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பேசின விஷயத்தையே பேசுவாங்க. அவங்களுக்கு நடந்த பழைய விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அது நமக்கு ஒரு மாதிரி கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்குற மாதிரி இருக்கும், போர் அடிச்சிடும். ஆனால் அப்படி இல்லாமல் அந்த பாட்டிங்க கிட்ட போய் கேளுங்க. பாட்டி, நீங்கள் என்னைக்காவது வெளியூர் போயிருக்கீங்களா? நீங்கள் இங்கே இந்த ஊருக்கு வரும்போது இந்த ஊர் எப்படி இருந்துச்சு? எந்த மாதிரியான வசதிகள் இருந்தது? இங்கே நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? யாரை இப்போ நீங்கள் சந்தித்த மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க? நீங்கள் என்றைக்காவது ஹோட்டலுக்கு போயிருக்கீங்களா? நீங்கள் என்றைக்காவது எந்த மாதிரியான உணவுகளெல்லாம் சாப்பிட்டீங்க? எந்த மாதிரியான விளையாட்டுகள் இருந்துச்சு? இங்கே தண்ணி பிரச்சனை இருந்துச்சா? உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழிகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விடுகதைகள் சொல்லுங்கள், கதைகள் சொல்லுங்கன்னு சொல்லி பாருங்கள். தினமும் கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம்லாம் வேண்டாம், ஒரு அரை மணி நேரம் பேசுனீங்க அப்படின்னா அவங்க நிறைய கருத்துக்களை நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிற பாட்டிங்க கூட பேசும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, அதை ஒரு நோட்டில் குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பள்ளிக்கு வரும்போது அந்த குறிப்புகளை பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் அவங்க சொன்ன விஷயங்களை நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதை கேட்குற மற்றவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பொதுவாக வயதானவர்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு பொக்கிஷம் மாதிரி. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் கிடக்குது. அதை நாம் திரும்ப திரும்ப கேட்கும்போது அவங்களும் அது நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லுவாங்க. நாம் தெரிஞ்சுக்காத விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதனால் முதியோர்களை நேசியுங்க, அவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிங்க. நன்றி, வணக்கம்.